ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். நம்ம அலோவேரா சேலஞ்சில் டே 4ல் இருக்கிறோம். அலோவேரா சேலஞ்ச் முடிய போகுது. ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் அலோவேரோட நன்மைகள் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதோட இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இந்த வீக் ஃபுல்லுமே இந்த ஹேர் மாஸ்க் எல்லாமே போட்டிருக்கோம். இதோட ரிசல்ட் என்ன நான் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். பாருங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப எப்படி க்ரீமியாக இருக்குது. ஷாம்பு பேஸஸில் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு நான் ஹேர் மாஸ்க் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணும் போது நம்ம என்னென்ன சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்தால் அதை எப்படி கரெக்ட் பண்ணி நம்மளோட இதுக்கு ஸ்கேல்பில் எப்படி ஹேருக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான தனியாக வீடியோவும் நான் உனக்கு கொடுக்குறேன். ஏன்னா ஒரு சிலர் ஹேர் மாஸ்க்கு ரெடி பண்ணும்போது சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹேர் மாஸ்க் போடவே பிடிக்காது. அது இல்லாமல் ஒரு சில ஹேர் மாஸ்க் போட்டால் இங்கே ஒழுகிறது இந்த மாதிரிலாம் இருந்தாலும் பிடிக்காது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட கன்சிஸ்டன்சி என்ன மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் எப்படி வந்து ஸ்கேல்பில் அப்சர்வ் ஆகும், அது எப்படி 100% வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹேருக்கு எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதும் நான் தனி வீடியோ போடுறேன். ஒரு இன்க்ரீடியன்ஸும் நம்ம அதாவது டைம் அந்தந்த இதில் தான் வந்து ஆட் பண்ணணும். அதே மாதிரி அது எந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ ஒரு சில ஹேர் மாஸ்க் நீங்கள் போட்டிங்கன்னா குளிச்சதுக்கு அப்புறம் கூட திப்பி திப்பியாக ஹேர்லாம் அதிலே இருக்கும். அது ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஸோ அதுக்கு நான் இன்னொரு தனி வீடியோ போடுறேன். இப்போ வந்து நம்ம ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நான் என்ன இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லும் சிக்கன் எடுத்துக்கிட்டேன். 2 பக்கம் போட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணும்போது இந்த ஃபார்ம்லலாம் அப்ளை பண்ணுங்கள். 2 பக்கமும் போட்டுட்டு நல்லா சிக்கு உடைச்சிட்டு இப்போ நான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்றேன். இப்படி முழுசாக ஃபுல்லாக எடுத்து முழுக்க இப்படி போட்டு நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுட்டு டிப் வரலாம் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஹேருக்கு போகணும். பொறுமையாக அப்ளை பண்ணுங்க. அப்போ தான் அதோட முழு ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். சும்மா ஒரு சில இடத்துல மட்டும் எடுத்துகிட்டு பண்ணிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்காது உங்களுக்கு. பாருங்க, ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நான் கேப் போட்டேன். 20 to 30 minutes கழிச்சு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம். நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். 20 minutes later.